கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இப்போ நம்ம தேனை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம தேன் கூட பற்றி பார்த்தோம், தேனீயை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி தேனை பற்றி பார்க்கலாம். தேனுக்கு எபிரேய மொழியில் டேபாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேபாஷ் அப்படின்னா தேன். இந்த தேனீ என்ன செய்யுது, ஒவ்வொரு பூக்கள்லையாக உட்காந்து சிறு சிறு துளி தேனாக எடுத்து அது கொண்டு போய் கூட்டில் கொண்டு போய் சேர்க்குது. அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்கிறோம், பருகிறோம். இப்போ இந்த டேபாஷ் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இதில் முதல்ல டாலேத் இருக்குது, அப்புறம் பேத் இருக்குது, அப்புறம் ஷீன் இருக்குது. இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் டேபாஷ். இந்த டாலேத் அப்படின்னு அர்த்தம் என்ன? டாலேத் அப்படின்னா வாசல். அடுத்தது பெத், வீட்டினுடைய வாசல். இந்த தேன் கூடு, இந்த தேன் ஒரு வீட்டை காமிக்குது. ஒரு வீட்டு அந்த வாசல் வழியாக போய் அந்த தேனை நீங்கள் எடுக்கணும். அடுத்தது 3வது எழுத்தை பார்த்தீங்கன்னா ஷீன். இந்த ஷீனுடைய அமைப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேன் கூடு மாதிரியே இருக்குது, ரைட்? தேன் கூடு மாதிரியே அந்த அமைப்பு இருக்குது. இதுதான் அந்த தேன். நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த ஷீனை என்ன செய்ய போகிறீங்க, சாப்பிட போகிறீங்க. அங்கே தான் தேன் இருக்குது. அங்கே தான் பாருங்கள், தேன்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரியும் அது தேவனுடைய வார்த்தை. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த தேன் கூடு அமைப்பாக பார்த்தீங்கன்னா ஷீன் மாதிரியே இருக்குது. இந்த ஷீனை கொஞ்சம் உடச்சி உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். இந்த ஷீனில் மொத்தம் 2 எழுத்துக்கள்னால உருவாக்கப்பட்டிருக்குது. ஒன்று காஃப், அடுத்தது வாவ். காஃப்னா என்னது? காஃப் உள்ளங்கை. காஃப் உள்ளங்கை. உள்ளங்கை அடுத்தது உள்ள ஒரு கோடு இருக்குது, அது என்னது? இது வாவ். ஸோ இந்த உள்ளங்கையில் என்ன அடிக்கப்பட்டிருக்குது? ஆணி அடிக்கப்பட்டிருக்குது. ஆணி பாய்ந்த ஒரு கரம். இங்கே தான் தேன் இருக்குது. ஆணி பாய்ந்த கரத்தில் தான் என்ன இருக்குது? தேன் இருக்குது. அதனால தான் யெகோஷுவா சொன்னார், யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அந்த இரத்தத்தை நம்ம பானம் பண்ணணும். அந்த இரத்தம் தான் நம்மளுக்கு தேன். அந்த இரத்தத்தை ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு பூக்களில் இருந்த அந்த துளிகள், அந்த தேன் துளிகள், அது எல்லாம் கொண்டு போய் தேனு போய் ஒரு இடத்துல சேர்க்குது. அந்த தேனி கொண்டு போய் சேர்க்குது, டெபரா கொண்டு போய் சேர்க்குது. அதில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், பருகிறோம். அந்த தேன் என்னது நமக்கு? தேவனுடைய வார்த்தை, அவருடைய ஆணிபாய்ந்த கரம், அவருடைய ரத்தம் தான் நம்மளுக்கு அந்த தேன். அந்த தேனை நீங்கள் எவ்வளவு தூரம் பருகிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். ஆமென்.